அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதா டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் திருப்பாடல் 74 நாம் சிறப்பாக தியானிக்கப் போகின்றோம். இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல் மற்றும் ஆசாப்பின் அறப்பாடல் என்று இதனுடைய தலைப்பானது கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய இறைமக்களே, இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் எதை தெளிவுபடுத்துகிறார் என்றால், அன்பு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாமல் போனதால், உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழ்ந்ததால் எங்கள் கண் முன்பாக எருசலேம் தேவாலயம் நொறுக்கப்படுவதை, எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுவதை ஏன் எங்களுக்கு இந்த இழிவு நிலை, ஆகவே இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று இந்த திருப்பாடல்கள் வழியாக யாவே இறைவனை நோக்கி இந்த ஆசிரியர் ஜெபிக்கிறார். நீங்கள் யோவான் எழுதிய நற்செய்தியில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ எருசலேம் தேவாலயமானது கல்லின் மேல் கல் இராதபடி தரைமட்டமாக்கப்படும் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். இதோ அதே போல எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. அதற்கு முன்பாக நெபுகத்நெசர் என்கின்ற பாபிலோனிய அரசன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டு இதோ அந்த தேவாலயமானது நொறுக்கப்படுகின்றது. இன்றைய திருப்பாடல் 74 முதல் வசனத்தில், கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மீது உமது சினம் புகைந்து எழுகின்றதே அப்படின்னு சொல்லி, அதாவது கடவுளுடைய கோபத்தை பற்றி மக்கள் பாவம் செய்ததனால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததனால் இந்த முதல் வசனத்திலேயே நீங்கள் இஸ்ரேல் மக்களை இப்படி வழிநடத்தி வந்தீரே, உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மீது ஏன் இவ்வளவு கோபம் என்று மிகுந்த வருத்தத்தோடு அவர் பாடுகிறார். இரண்டாவது வசனம் பாருங்கள். பண்டைய காலத்திலே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட உமது சபையினுடைய கூட்டத்தை நினைத்தருளும் என்று உமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை மீட்டு கொண்டருளும் என்று அவர் மிக அருமையாக பாடியிருக்கிறார். அதாவது விடுதலை பயணம் புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ எவ்வளவு அருமையாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார் என்பதை கடவுளாகிய தெய்வமே நீர் நினைவு கூர்ந்தருளும் என்று மிக அழகாக இந்த இரண்டாவது வசனத்தில் இந்த ஆசிரியர் கூறுகிறார். ஆண்டவரே, எங்கள் மீது தவறு இருக்கிறது, இருந்தாலும் உமது கோபத்தை தணித்து கொண்டு நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும், நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையும் நினைவு கூர்ந்து இந்த இழிவு நிலையை அகற்றியறலாம் என்று மீண்டும் ஒரு முறையாக அவர் பாடுகிறார். மூன்றாவதாக, எப்போதுமே எங்களுடைய மக்களை நீர் மறந்து விடாமல் எப்போதும் சீயோன் மலையாக எங்களை நினைவு கூர்ந்தரலாம் என்று அவர் ஜெபிக்கிறார். ஆக இது ஒரு அருமையான முக்கியமான வசனம். விடுதலை பயண புத்தகத்திலிருந்து வருகின்ற அனைத்து உடன்படிக்கைகளெல்லாம் நீர் நினைவு கூர்ந்து இந்த இழிநிலையை மாற்றியறலாம், மீண்டும் எங்களுக்கு எருசலேம் தேவாலயத்தை தாரும் என்று சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மூன்றாவதாக, நெடுங்காலமாக பாலடைந்து கிடைக்கும் பகுதியை சென்று நீர் பார்வையிடுவீராக, எதிரிகள் உமது தூயகத்தை அவர்கள் பால்படுத்தி விட்டார்கள். இதோ உம்முடைய எதிரிகள் உமது திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள், தங்களுடைய வெற்றிக்கு அடையாளமாக அந்த இடத்தை நாட்டுகிறார்கள் என்று பாருகிறார்கள். இதனால் நிலைமை என்ன? இதோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கை நெகிழ்ந்து விட்டார், எதிரிகளுக்கு வெற்றி கொடுத்து விட்டார் என்று நினைவு கூர்ந்து மக்கள், ஆண்டவரே, பாலடைந்துகளுக்கும் அந்த பகுதிகளெல்லாம் நீர் சென்று பாரும், அவர்கள் சுத்தியினாலும் மண்வெட்டியினாலும் கடப்பாறையினாலும் இதோ எருசலேம் தேவாலயத்தை இடிக்கப்படுவதை நீர் கண்ணோக்கி பாரும், எங்களுக்கு ஏன் இந்த இழிவு நிலை, மர வேலைப்பாடுகள் எல்லாம் இப்படி அழகாக இருக்கிறதே, அவர்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அழித்து கொண்டு இருக்கிறார்களே என்று தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து இந்த ஆசிரியர் இந்த திருப்பாடலை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் 6, 7 வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற போது, அவர்கள் உமது பெயருக்குரிய பரிசுத்தமான பெயரை தீட்டுப்படுத்தி விட்டார்கள் என்று அழகாக சொல்லுகிறார். அன்பு தெய்வமே, நம்ம ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், பல கதாபாத்திரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளிடம் ஜெபிக்கின்ற போது உமது பரிசுத்தமான பெயர் விளங்குகின்ற இந்த அருமையான இடம் இதோ பாலடைந்து கிடைக்கிறது என்று அவர்கள் மிகவும் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். ஆக அன்பு இறைமக்களே, நாம் எப்போதும் கடவுளுடைய திருப்பெயருக்கு அவசங்கத்தை செய்யாமல் அவ நம்பிக்கையோடு வாழாமல் இந்த திருப்பாடல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். அதுபோலவே திருப்பாடல் 74 இறைவசனங்கள் 20, 21 நீங்கள் வாசித்து பாருங்கள், மிக அழகாக இருக்கும். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும், நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன, சிறுமை உற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி
செய்யும் எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வார்களாக என்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற உடன்படிக்கையை நாம் எப்போதுமே நினைவு கூர்ந்து நாம் எப்போதும் எளிமையான மக்கள், சாதாரண மக்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து எப்போதும் வாழ வேண்டும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வாழ்க்கையின்படி வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றும் நம் மீது நிறைவாக தங்கியிருக்கும். நமது அன்பு இறைமக்களே, இந்த திருப்பாடல்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் நமது உள்ளமாகிய ஆலயத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய குடும்பம் என்பதை மிகவும் அருமையான ஒரு ஆலயம், நம்முடைய பங்கு கோவில் அதைவிட மிகவும் அழகான ஆலயம். ஆக ஆலயங்களுக்கு செல்வோம், நன்கு ஜெபிப்போம், கடவுளாகி ஆண்டவரை நாம் எப்போதும் நினைவு கூர்ந்தரலாம். அப்படி நாம் கடவுளை நாடி செல்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை என்றும் செல்வ செழிப்போடு இருக்கும் என்பது இந்த திருப்பாடல்கள் வழியாக இன்றைய நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் கடவுளோடு கை சேர்ந்து அவரோடு கை கோர்த்து தொடர்ந்து நாமும் நம்முடைய பிள்ளைகள் செல்வோம். கடவுள் நம்மையும் இந்த உலகத்தையும் என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்ற போது எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். புனித சீடர்கள் அதிகமாக ஜெபித்தது போல எங்களுடைய அவநம்பிக்கையை நீக்கி நாங்கள் எப்போதும் நல்ல நம்பிக்கையோடு ஜெபிக்கவும் நம்பிக்கையுடன் வாழவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் தருகிற ஆலோசனையின்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு வரம் தருவீராக. இந்த உலக மக்கள் எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை பெற இந்த ஆசிரியரோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். நீர் சுகம் தருகிற தெய்வம், விடுதலை தருகிற தெய்வம், நீர் நல்லவர், பெரியவர், ஒருபோதும் கைவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த சிறிய ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.